தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு கிராமின் டக் சேவாக் மொத்தமா 4442 வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 2 வாரங்களுக்கு முன்பாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்கள பல பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். பெரும்பாலானோர் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஓபிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் நீங்க அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் வேணுமா வேண்டாமா? ஓபிசி சர்டிபிகேட் எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஓபிசி சர்டிபிகேட் ரொம்பவே கம்பல்சரி. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசின்ற கேஸ்ட் வைஸ் ஜாப் கிளாசிபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிசி எம்பிசி தனித்தனி கேட்டகரி எல்லாம் இல்லைங்க. அது ஜெனரல் கேட்டகரியா ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் ஓபிசி கேட்கறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓபிசி எதுக்குன்னு. இந்த ஓபிசி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்கலாம். நேரடியா தாலுகா ஆபீஸ் போயிட்டு வாங்கலாம். இதுல பிரச்சனை என்னன்னா, இப்போது எலெக்ஷன் டைம். அதனால சீக்கிரமா நீங்க வாங்க முடியாது. அதுதான் பிரச்சனை. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் மினிமம் 1 வீக் மேல ஆகுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓபிசி கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணணும்ன்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓபிசி தேவையில்லை, ஓபிசி இல்லாம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த அபிஷியல் பிடிஎஃப் செக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கீழே வாங்க, நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல உங்களுக்கு பாத்தீங்களா அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் யாருக்கு, எந்த கேட்டகரி, ஓபிசியா, யூஆரா, யூஆர்னா அன்ரிசர்வ்டு, எஸ்சியா, எஸ்டியா அந்த மாதிரி. ஸோ நீங்க ஓபிசி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஜாப் வேகன்சிக்கு நீங்க போட்டி போட முடியும். இல்லைன்னா யூஆர் இந்த கேட்டகரியில மட்டும்தான் உங்களால போட்டி போட முடியும். ஸோ இதுதான் டிஃபரெண்ட். மொத்தமா ஓபிசியில எவ்வளவு ஜாப்ஸ் இருக்கு, யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில எவ்வளவு ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஓபிசில 1144, யூஆர்ல அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியில 2007. நீங்க ஓபிசி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஓபிசி யூஆர் கேட்டகரியில போட்டியிடலாம். இல்ல ஓபிசி அப்ளை பண்ணலன்னா யூஆர் கேட்டகரியில இருக்கிற ஜாபுக்கு மட்டும் நீங்க ப்ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.